ஜானம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுகம் சோக விநாசகர் நமாமி விக்னேஸ்வர பாத வங்கஜம். பக்தி ஒளி நேயர்களுக்காக இன்றைய பொழுது நான் உங்களுக்கு சொல்லும் மிக அற்புதமான ஒரு பலன் என்ன அப்படின்னா, கன்னி தெய்வம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கன்னி தெய்வம்னா ஃபர்ஸ்ட் யார்? ஒரு 3 தலைமுறை 5 தலைமுறைக்குள்ள ஒரு பெண் குழந்தை பிறந்து கன்னி பொண்ணா இருக்கும் போதே இறந்துடுறாங்க அப்படின்னா அந்த பெண் பேரு கன்னி தெய்வம். 7 கன்னிமார்னு சொல்றது வேற, சரிங்களா? அவங்க வாராகி, பிரம்மி, மகேஸ்வரி இப்படிங்கிற மாதிரி 7 பேர் இருக்கிறது 7 சப்த கன்னிமார்கள். அது இது எப்படின்னா கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபேமிலியில அப்பாவுக்கோ அப்பாவோட அப்பாவுக்கோ பிறந்த ஒரு பெண் குழந்தை கன்னி பொண்ணா இருக்கும்போது இறந்துருவாங்க. இப்ப இந்த இறந்து போன பெண்ணுடைய ஆத்மாவுக்கு கருமாதி ஒரு மாதிரி இது பண்றது அப்படிங்கிறதுல எதுவுமே பண்ணக்கூடாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க இறந்த உடனே தெய்வமா மாறிடுறாங்க. 1 இயர் மட்டும்தான் அவங்களுக்கு வெயிட்டிங் பீரியட். அதுக்கப்புறம் தெய்வமா வீட்டுக்கு வந்துருவாங்க. இவங்கள வருடம் ஒரு முறை வீட்டுல படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வரணும். அப்படி கும்பிடுற இடத்துலதான் வீட்டுக்கு வாழ வந்த கன்னி, வீட்டுக்கு பிறக்கிற கன்னி, அதாவது பெண் குழந்தைங்க, இவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாமே இருக்கும். வீட்டில் பிறந்த பெண் குழந்தைக்கு ரொம்ப நாள் கல்யாணம் நடக்காமே இருக்கும். இல்லைன்னா ஆண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு மருமகள் வராமே தாய்மார்களும் தந்தைமார்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கன்னி தெய்வம் அப்படிங்கிறது தான். இந்த கன்னி தெய்வத்தை முறையான வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாலுமே சிறப்படையும். அப்ப முறையான வழிபாடுங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் கன்னி தெய்வம் இருக்கா இல்லையா, அது எந்த மாதிரி ரிலேட்டடான விஷயத்த கேட்கறாங்க அப்படிங்கிறத இப்ப நான் வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்கறது. அந்த வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்கும் பொழுது ஒரு 12 வெத்தலையை 12 ராசிக்கு எடுத்து வச்சுறேன். முதல் வெத்தலை இப்படி எடுத்து பார்க்கும் பொழுது ஓட்டையோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா கன்னி தெய்வம். முதல்ல சப்ஜெக்டை பத்தி பேசுறதே கன்னி தெய்வத்தை தான் பேசுவோம். அப்ப அந்த வெத்தலையை எடுத்து பார்க்கும் பொழுதே கன்னி தெய்வம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படியே கண்டுபிடிச்சிடறோம். அது எந்த மாதிரி கிரகத்தோட இணைஞ்சு வருது அப்படிங்கிறத வச்சு இப்படி ரிலேட்டடா கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா கன்னி தெய்வ பூஜைங்கிறது எல்லாரும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறது எப்ப கும்பிடுறாங்கன்னா தை மாதம் 1ஆம் தேதி, தை மாதம் வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி, தீபாவளி டைம்ல பெரியோர்களுக்கு போடும்போது படையல்ல இதுங்களுக்கும் ஒரு பொங்கலை வச்சு படையல் போடுறது, ஒரு ட்ரெஸ்ஸுங்கிறது சின்ன குழந்தையோட ட்ரெஸ் எடுத்து வச்சு சாமி கும்பிடுறது, இது மாதிரிலாம் பண்றாங்க. இது தவறான விஷயமா அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா உங்க முன்னோர்கள் வழிகாட்டி இதை செஞ்சிருக்காங்க. நீங்க செஞ்சு அந்த சாமி ஏத்துக்குச்சான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஒண்ணு குலதெய்வ கோயிலுக்கு போய் அப்பா கன்னி தெய்வத்துக்கு நான் வருஷம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அவங்க ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு ஒரு உத்தரவு கேட்டு பாருங்க. உத்தரவுனா என்ன? 2 பேப்பர்ல விபூதி, 2 பேப்பர்ல குங்குமம் மடிச்சு போட்டு ஒரு பெண் குழந்தைய விட்டு எடுக்க சொல்லணும் சாமியோட காலடியில வச்சு. ஏத்துக்கிட்டதுன்னா இந்த பூசாரிகிட்டே கேட்கணும், வெள்ளை வந்தா கரெக்டா, சிகப்பு வந்தா கரெக்டா. என்னை பொறுத்தவரை வெள்ளை வந்தா உத்தரவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயம் இதுக்கெல்லாம் வெளிலதான் வரணும். இல்ல சில கோயில்ல சேர மாதிரி வேற மாதிரி மெத்தட் வச்சிருப்பாங்க. அப்படின்னு நீங்க உத்தரவு கேட்டுக்கிட்டீங்க, ஏத்துக்குச்சு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஏத்துக்கல அப்படின்னா நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். எப்படி? வருடம் ஒரு வெள்ளிக்கிழமை இந்த படையல் போட்டு சாமி கும்பிடணும். மஞ்சள் கலரு இல்லைன்னா சிகப்பு கலர்ல சேலை வாங்கி வைக்கணும். காதோல கருகமணி வாங்கி வைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா வளையல் பேங்கிள்ஸ் வாங்கி வைக்கலாம். வாங்கி வச்சு சேலையை முன்னாடி வச்சு 2 இளநீ பொத்து வைக்கணும், 2 குத்து விளக்கு பொருத்தி ஏற்றி வைக்கணும். ஒரே படையல். அதுல வெஜிடேரியன் சாப்பாடு செய்யணும். தயிர் சாதம் மட்டும் உப்பு போடாம பிணைஞ்சு அந்த இதுல வச்சு ஒரு வெங்காயத்தை உரிச்சு வச்சா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தேங்காய் பழம் உடைச்சு நீர் விளவி சாமி கும்பிட்டுட்டு வீட்டுல இருக்கிற முதியோர்கள், அதாவது கொஞ்சம் குடும்ப தலைவி, இவங்க என்ன பண்ணணும்னா அந்த விரதத்தை முடிக்கணும். எடுத்து ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். குழந்தைகளும் சாப்பிடணும், பெண் குழந்தைகள். ஆனா ஆண்கள் மட்டும் தொற்றவே கூடாது அந்த படையல. அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆண்களுக்கு சாப்பாடே. அந்த மாதிரி ஒரு பயபக்தியோட கும்பிடணும். கும்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த சேரியை எடுத்து கட்டிக்கணும். 11 நாளைக்கு சாமி கும்பிட்டதுல இருந்து 11 நாளைக்கு காலையில 3 விளக்கு, சாயங்காலம் 3 விளக்கு ஏத்தி வரணும். இப்படி ஏத்தி வரும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள தெய்வம் உள்ள வரும், இல்லைன்னா கனவுல காமிச்சிடும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான இந்த கன்னி தெய்வத்தை அனைவரும் வழிபட்டு கன்னி தெய்வத்தோடைய சாபத்திலிருந்து விடுபட்டு இந்த யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற இந்த பாக்கியத்தை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அனுபவத்தையும் இந்த அனுகூலத்தையும் பெற்று அனைவரும் இன்பத்தோடு வாழ்ந்து அடுத்த ஸ்டேஜ்னு சொல்ற ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது தான்
இந்த சேனல்ல இருக்கிற இதுக்கும் என்னுடையதும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் இன்புற்று வாழ்க. நன்றி, வணக்கம்.